நண்பர்களே வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் எதை பார்க்க போகிறோம்னு சொன்னால் MDAW இந்த ப்ராஜெக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். MDAWண்டா என்ன சார்னு கேட்டால் மெம்பர் டிஜிட்டல் அசட் வெல்லட், இதைத்தான் ஷார்ட்டாக MDAWன்னு சொல்லுவோம். ரைட், இதில் ஜாயின் பண்ணதோட நிறைய பேர் இந்த ஹோம் பேஜை பார்த்துட்டு என்னடா இப்படி இருக்குது, தலையெல்லாம் சுற்றுது, இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு போயிருங்க. ஒரு விஷயத்தை தெளிவாக வழங்கிக் கொள்ளுங்கள். A to Z இந்த பிளானை பற்றி உங்களுக்கு இதில் ஷார்ட்டாக தரலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரைட், அதே போல் ஒன்றை விலையும் கொள்ளுங்கள். இங்கே வந்து நீங்கள் ஃப்ரீயாகவும் ஏர்ன் பண்ணலாம். அது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். ரெஜிஸ்டர் பண்ணினத்தோட உங்களுக்கு வந்து $40 தராங்க. இது நீங்கள் சொல்லலாம் நிறைய கம்பெனியில் எங்களுக்கு தந்தாங்க, ஆனால் விட்ரோல் தர மாட்டாங்க, அது இதுன்னு நிறைய கதைகள் சொல்லலாம். மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான். மாணிக்கக்கல் வந்து யாருக்கும் டைரெக்டாக உடனே கிடைக்காது. சம்டைம்ஸ் சில டைம் வந்து பிளாக் கல்லை எடுத்து நாங்கள் ஏமாறலாம். சம்டைம் எங்களுக்கு ரியலான மாணிக்கக்கல் கிடைக்கும் பொழுது அதை நாங்கள் மிஸ் பண்ணலாம். இதுவும் பிளாக் கல் ஆகிக்கும் போது தூக்கி போட்டுட்டு போக சான்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இது ஒரு ப்ரொஜெக்ட் ஆகிக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். என்ன சொன்னால் எனக்கு வந்து நான் உங்களுக்கு பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுதே விளங்கும். ரைட், முதலாவது நான் இதை பிளானுக்குள்ளே போயிடுறேன். ரெஜிஸ்டர் பண்ணதோடு எங்களுக்கு $40 கிடைக்கிது. இந்த $40 வச்சு நாங்கள் என்ன பண்ணலாம்? நிறைய பேர் கேட்குற ஒரே கொஷின் வந்து இதை நாங்கள் விட்ரோல் பண்ணலாமா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு கிட்டத்தட்ட 1,40,000 மெம்பர்ஸை வந்து இந்த கம்பெனியை தாண்டிட்டாங்க வித்தின் 1 வீக், ஒரு கிழமைக்குள்ளே. அப்போ எல்லாருக்கும் இந்த $40 கம்பெனி கொடுக்குது. எல்லோரும் இந்த $40 விட்ரோ பண்ணிட்டு போனால் கம்பெனிக்கு என்ன லாபம்? கம்பெனி அப்படி செய்வாங்களா? நாங்கள் வந்து ஆசைப்படணும் கம்பெனி லாங் டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கு தான். கம்பெனி மூடிட்டு போகிறதுக்கு யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. அப்போ இந்த $40 விட்ரோவல் கொடுத்தா கம்பெனி ஸ்டடியாக நிற்குமா? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஓகே, அப்போ இந்த $40 வச்சு நாங்கள் என்ன தான் பண்ணலாம்னு கேட்டால் அதுக்கான ஆன்சர் தான் இது. இந்த $40 வச்சு நீங்கள் என்ன செய்யலாம்? கம்பெனியோட ஃப்ரீ ஐடி ஒன்று, ஃப்ரீ பேக்கேஜ் ஒன்று, அதை நீங்கள் ஆக்டிவ் பண்ணலாம். அதை ஆக்டிவ் பண்ணால் டெய்லி வந்து என்னென்ன ப்ராஃபிட் இருக்குது, அதே மாதிரி அது இல்லாமல் வேறு எங்களுக்கு ஃப்ரீயாக ஏர்ன் பண்ண இயலுமா? நிச்சயமாக இயலும். 3 வகையான ஃப்ரீ ஏர்னிங்ஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரைட், அது மட்டுமானு கேட்டிங்கன்னா இல்லை, இன்வெஸ்டர் மாதிரி நல்ல ஏர்னிங்ஸ், நல்ல ரிட்டர்ன். அதே மாதிரி ஒரு நெட்வொர்க்கராக நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்தால் கட்டாயம் வெயிட் பண்ணி பாருங்கள். நல்ல பெனிஃபிட் இருக்குது, நல்ல டார்கெட்டை குயிக்காக ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நெட்வொர்க்கராக இருந்தால் சொல்லவே தேவையில்லை. வேறு எந்த ப்ராஜெக்டையும் நீங்கள் கையில் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ப்ராஜெக்டில் ஒரு சின்ன ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணிங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு இன்கமாக இருக்கும். ரைட், இப்போ நாங்கள் முதலாவது ஃப்ரீ மெம்பர்ஸை பார்த்துருவோம். ஃப்ரீ மெம்பர்ஸ்னால் இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணத்தோட என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் இந்த இது பாருங்கள், BBM சென்டர் ரெஜிஸ்டர் பண்ணுற ப்ராசஸ் வந்து வெரி ஈஸி. உங்களோட இமெயில், பாஸ்வேர்ட், கவுண்ட்ரி கோட், ரெஃபர் கோட் எல்லாத்தையும் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணதோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனையும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அப்ளிகேஷனும் இருக்குது. ரைட், இப்போ BBM சென்டருக்கு வாங்க. நான் ஆல்ரெடி ஆக்டிவ் பண்ணதால் நான் 2 முறை ஏற்கனவே வீடியோ ஒன்று செஞ்சேன், அது வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு. அதனால் நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ BBM சென்டருக்கு வாங்க, ஒரு நியூ மெம்பர். ரைட், இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன், அதை காட்டிடுறேன். ரைட், இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால், இல்லாட்டி ஹோம் பேஜ்லேயே நான் உங்களுக்கு கிளியராக சொல்லணுமா இருந்தால் ஹோம் பேஜை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹோம் பேஜ் எடுத்து இந்த இடத்துல பாருங்கள், நடு சென்டரில் உங்களுக்கு ஷோ ஆகும் நிறைய பேக்கேஜ். அங்கே இந்த இதுக்கு தாண்டாட்டி கொஞ்சம் இங்கிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பாருங்கள். ரைட், இந்த இடத்துல பாருங்கள் $40 போட்டு பர்ச்சேஸ்ன்னு சொல்லி காட்டுறாங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதாவது இது வந்து கம்பெனி உங்களுக்கு ஃப்ரீயாக தரது. பர்ச்சேஸ் அமௌண்ட் வந்து $40. ரெஜிஸ்டர் பண்ணால் எல்லோரும் எசட்டில் போய்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $40 காட்டும். அந்த $40 வச்சு நீங்கள் ஃப்ரீ பேக்கேஜை பை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 150 நாளைக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்? ஒரு நாளைக்கு $0.1 கிடைக்கும். எவ்வளோ? $0.1 கிடைக்கும். ரைட், இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுவோம். இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா எல்லோரும் தெளிவாக ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை, ஹோமுக்கு வாங்க. இந்த இடத்துல பர்ச்சேஸை கிளிக் பண்ணிங்க. பர்ச்சேஸை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது உங்களோட டீட்டெயில்ஸை தருவாங்க. டெய்லி இன்கம் எவ்வளோ? 0.1. 24 ஹவர்ஸ்க்கு ஒரு இன்கம் வரும். $40 நீங்கள் கொடுக்கணும். உங்களோட அவைலபிள் பேலன்ஸ் வந்து $40 ஆகிக்கும். இது கம்பெனி தந்தது, நீங்கள் காசாக கையால் போடையில. இப்போ என்ன செய்யுங்க, கன்ஃபார்ம் அடாப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.
கன்ஃபார்ம் அடாப்ஷனை கிளிக் பண்ணினா எப்படி வரும்னு சொன்னால் இந்த மாதிரி தான். ரைட், இதை நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். இதில் நிறைய விஷயங்கள் ஈக்குது. இது வந்து ஓப்பன் ஆகினதுக்கு புறவு வர விஷயங்கள். இது வந்து அந்த கரடி பொம்மோண்டிக்கும் இதில் தான் நாங்கள் ஏர்ன் பண்ண போகிறோம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணணுமாக இருந்தால் இது என்னென்னு சொன்னால், இது ஒரு மைனிங் மிஷின் மாதிரி தான். அதாவது உங்களுக்கு தெரியும் ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லி யூகே லண்டன்களில் வந்து அதாவது ஃபோனில் கனெக்ட் பண்ணி விற்பாங்க, ஒச்சா கட்டி விற்பாங்க, அல்லது பெல்ட்டாக இடுப்பில் போட்டும் விற்பாங்க. இப்போ எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது, ஓடும் பொழுது, ரன் பண்ணும் பொழுது, ஏன் ஈவன் தூங்கும் பொழுது கூட அவங்களோட ஹார்ட் பீட் மூலம் மைனிங் பண்ணி அவங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொட், அதாவது பொட் மாதிரி எங்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு கரடி, இதை வச்சு தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஏர்ன் பண்ண போகிறோம். நாங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஃபுட் பேக்குக்கு இன்வெஸ்ட் பண்ணதோட இந்த ரோபோட் என்னென்ன செய்யணும்னு சொன்னால் அது சாப்பிட்டு எங்களுக்கு என்ன செய்ய போகுது, ப்ராஃபிட்டை மேக் பண்ணி தரப்போகுது. இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பிளைனாக பிளான் என்ன செய்யுது, எப்படி ப்ராஃபிட் கொடுக்காங்க, இதெல்லாம் நாங்கள் டீட்டெயில்ஸாக பார்த்துறோம். இப்போ வீடியோ லென்த்தாக போயிடும். அதனால் நான் என்ன பண்ணேன், அடுத்த ஸ்லைடுக்கு போகிறேன். ரைட், இப்போ இதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க தெளிவாக. ரைட், இப்போ நீங்கள் அந்த பேக்கேஜை பை பண்ணதுக்கப்புறம் $40 கொடுத்து பேக்கேஜை பை பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொன்னால் ஓப்பன் இன்கம்னு சொல்லி கேட்பாங்க. இதை ஓப்பன் இன்கம், இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற பட்டனை ஓப்பன் இன்கம்மை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண என்ன நடக்கும்டா, இந்த மாதிரி தான் வரும். சக்ஸஸ்ஃபுல்னு வந்து க்ளோஸ்னு ஒரு பட்டன் வரும், க்ளோஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து 23 ஹவர்ஸ் 59 நிமிஷம், அதாவது 24 ஹவர்ஸ் டோட்டலாக காட்டுவாங்க. 24 ஹவர்ஸ் முடிய உங்களுக்கு $0.1, இது வந்து ஃப்ரீயாக நான் சொல்கிறது, $0.1 உங்களுக்கு கிடைக்கும். ரைட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 24, அதாவது ஒவ்வொரு கவுண்ட் டவுன் வந்து 24 ஹவர்ஸுக்கு ஒன் டைம் வந்து உங்களுக்கு இன்கம் கால்குலேட் ஆகும். இப்போ 24 மணித்தேரம் முடிஞ்சதோட இந்த பாருங்கள், இதில் வந்து கலெக்ட் இன்கம்ன்றது ஹைட் பண்ணியிருக்கும், கொஞ்சம் மறைஞ்ச மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள் 24 மணித்தேரம் முடிய கலெக்ட் இன்கம்னு சொல்லி டாக்காக வந்துட்டு. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இன்கம் உங்களோட வெள்ளட்டுக்கு வந்ததோட எப்படி மாறும்னு சொன்னால் எகெயின் இதே மாதிரி மாறிடும் ஓப்பன் இன்கம். திருப்பி ஓப்பன் இன்கம்மை கிளிக் பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணுங்கள், திருப்பி 24 மணித்தேரத்துக்கு போவாங்க, திருப்பி கலெக்ட் இன்கம். சேம் நீங்கள் பேக்கேஜ் பை பண்ணாலும், இதில் இன்வெஸ்ட் பண்ணி பேக்கேஜ் பை பண்ணாலும் இதே ப்ரோசஸ் தான். என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஓப்பன் இன்கம் கிளிக் பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணுங்கள், 24 ஹவர்ஸுக்கு போவாங்க, கலெக்ட் இன்கம் கொடுங்க. இதுதான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. ரைட், இது வந்து வெரி ஈஸி. இப்போ மற்ற விஷயங்களை பார்த்துருவோம். ரைட், இப்போ நான் அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ ஃப்ரீ மெம்பருக்கு இன்னொரு இன்கம் நாங்கள் இப்போ பார்த்தோம், $40 வச்சு ஆக்டிவ் பண்ணி டெய்லி $0.1 சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் இதை வச்சு என்னென்ன பெனிஃபிட் அளிக்கின்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த பிளாட்ஃபார்மில் $2 இருந்தாலும் நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம். இன்ஸ்டன்ட் ரெசிவ் லைவாக நான் இப்போ உங்களுக்கு ஒரு வித்ட்ரோலும் போட்டு காட்டிடுறேன். ரைட்டா? ரைட், இப்போ $2 நாங்கள் வித்ட்ரோல் போட்டால் இன்ஸ்டாண்டாக வித்ட்ரோல் அட்மின் சார்ஜஸ் ஒன்று இருக்குது, அதோட சேர்த்து எங்களுக்கு வித்ட்ரோல் இன்ஸ்டாண்டாக ரிசீவ் ஆகிரும். ரைட், இப்போ நாங்கள் பார்க்கலாம் டெய்லி சைனிங்கை கிளிக் பண்ணால் இது வந்து பாருங்கள், Day 1, Day 2, Day 3, Day 4, Day 5, Day 6, Day 7 இப்படி ஒவ்வொரு நாளும் என்ன செய்யலாம், நாங்கள் லொகின் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இன்றைக்கு 8வது நாள் லொகின் பண்ணுறீங்களா, இந்த இடத்துல ஆரஞ்சு கலரில் வரும் சைன் இன் டுடே. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் டே இன்கம் வந்துடும் 8வது நாள். நாளைக்கு வாங்க 9வது நாள். இந்த இடத்துல ஆரஞ்சு கலரில் மாறும். இப்போ வந்து ஏஸ் கலரில் இருக்குது. இது இந்த டைம் முடிஞ்சதோட ஆரஞ்சு கலருக்கு மாறும். இதை சைன் இன் டுடே கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்றைக்குள்ள இன்கம் வந்துடும். ரைட், இது எவ்வளோ, ஃபஸ்ட் நாள் வந்து 0.11, செகண்ட் டே வந்து 0.12, தேர்ட் டே 0.13, இப்படி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். ரைட், இதுவும் கிளியராக, இதுவும் ஃப்ரீ. ரைட், இப்போ இந்த ஃப்ரீயெல்லாம் வச்சு என்ன செய்யலாம்னு அடுத்தது பார்க்கலாம். இப்போ வந்து லக்கி ட்ரோ வந்து ஒவ்வொரு நாளும், அது இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, ஃப்ரீ மெம்பராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃப்ரீ ஸ்பின் உங்களுக்கு கிடைக்கும். எத்தனை? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃப்ரீ ஸ்பின். இதை யாரும் சொல்ல முடியாது. இப்போ என்னோட டவுன்லைனருக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட $200 இப்போதைக்கு இல்லை, நான் நினைக்கிறேன். ரைட், என்னோட டவுன்லைனருக்கு $20 விழுந்துக்குது. இப்போ இதில் 100 விழலாம், 500 விழலாம், 20 விழலாம், 1 விழலாம், 4 விழலாம், 6, 3, இப்படி ஒவ்வொரு USDTக்கு விரும்பியது விழலாம். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு விழுந்ததை நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு நாள், இது நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஃப்ரீ லொட்டரி கிடைக்கும். நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து அதாவது இந்த $20 பேக்கேஜ் கிடச்சி, அதாவது USDT கிடச்சிச்சு. இதுக்கு எனக்கு அவங்க சொன்னது என்னென்னா BBM 1ல் 100 பேர் வரணும்.
இப்போ பாருங்கள் 74 பேர் வந்துட்டாங்க. 74 பேர் வந்தால் இன்னும் 26 பேர் தான் வரணும். இந்த டைம் வந்து 1 வீக்குக்கு, அதாவது ஒரு கிழமை ஃபுல்லாக இந்த டைம் ரன் ஆகும். ஒரு கிழமைக்கு அப்புறம் இது அப்படியே ரீசெட் ஆயிரும், அதாவது க்ளோஸ் ஆயிரும். அப்போ ஒரு கிழமைக்குள்ளே நாங்கள் இந்த டாஸ்க்கை முடிக்கணும். அப்போ இன்னும் 61 ஹவர் இருக்குது. 61 ஹவரில் எனக்கு இன்னும் 26 பேர் தான் வேணும். 26 பேர் வந்தாங்கண்டா நான் இந்த $20 என் வெள்ளட்டுக்கே வந்துடும். நான் நினச்சா என்ன செய்யலாம், விட்ரோல் பண்ணலாம். ரைட், இது ஒரு சிஸ்டம். இது வந்து டாஸ்க் அடிப்படையில் தராங்க. இதை நீங்கள் என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், அடுத்தது வந்து பேக்கேஜ் டீட்டெயில்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து திருப்பி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னென்னு சொன்னால், முதலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து இங்கே $12.5. இந்த $12.5 ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் 3000, இந்தியாவை பொறுத்தவரையில் 1000 ரூபா. அப்போ 1000 ரூபாவில் 3000 ரூபாவில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராஃபிட்னு சொன்னால், சில கம்பெனிகளில் நீங்கள் $100 போட்டால் தான் உங்களுக்கு வந்து டெய்லி ப்ராஃபிட் $1 தரத்துக்கு நிறையவே சான்ஸ். சில கம்பெனிகள் என் எக்ஸ்பீரியன்ஸில் 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், சில கம்பெனியில் $100 போட்டால் கூட இப்போ கூட நிறைய கம்பெனி ரன் ஆகுது மார்க்கெட்டில் 0.5 கூட தர மாட்டாங்க. சில பொட்டுகள் கூட ரன் ஆகுது, ட்ரேடிங் பொட்டுகள் கூட. அப்போ 0.5 மேக் பண்ணுறது கூட அவங்களுக்கு பே பண்ணுறது கூட மெம்பர்ஸுக்கு இன்வெஸ்டர்மாருக்கு கஷ்டமாகிக்கும். ஆனால் அங்கே வந்து பாருங்கள், $12.5 கொடுக்குற கம்பெனி எங்களுக்கு என்ன செய்யுது, டெய்லி $1 தராங்க. அதே மாதிரி செகண்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா $50 ஒரு நாளைக்கு $2 தராங்க. ஒரு நாளைக்கு $2 தராங்க. இதை நீங்கள் என்ன செய்யலாம், பை பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது இப்போ எக்ஸாம்பிள், அடுத்தது 3வது பேக்கேஜ் BBM 3ன்னு சொல்கிறது. பேக்கேஜ் டீட்டெயில்ஸை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது வந்து BBM 2. இது வந்து BBM 2க்கு வந்து நீங்கள் $50 கொடுக்கணும், டெய்லி $2 கிடைக்கும். இதுக்கும் டிஃப்ரெண்ட்டை பாருங்கள். அதாவது நீங்கள் $50 கொடுத்தா ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்குது, $2 கிடைக்குது. அடுத்தது டிஃப்ரெண்ட்டை பாருங்கள், BBM 3. BBM 3ன்னு சொல்கிறது வந்து $75. $75 நீங்கள் கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு சொன்னால், ஒரு நாளைக்கு $6 கிடைக்குது. இப்போ நீங்கள் ஒரு கொஷன் கேட்கலாம், 50 போட்டவருக்கு ஒரு நாளைக்கு எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், நான் லைவாக விட்ரோல் போட்டு எவ்வளோ நிமிஷத்தில் கிடைக்குதுன்னு சொல்லி கூட இந்த வீடியோவில் காட்டிடுறேன். ரைட், இப்போ நீங்கள் $50 இன்வெஸ்ட் பண்ணிங்களாக இருந்தால் ஒரு நாளைக்கு $2 கிடைக்கும். அதுவே நீங்கள் வந்து $75 இன்வெஸ்ட் பண்ணிங்களாக இருந்தால் ஒரு நாளைக்கு $6 கிடைக்குது. அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் சார் இதுக்குன்னு கேட்டால், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணோன்னே என்ன செய்யலாம், $50 பேக்கேஜை வாங்கலாம். ஆனால் BBM 3 $75 பேக்கேஜை வாங்கணுமா இருந்தால் கம்பெனி ஒரு கண்டிஷன் தராங்க. என்ன, இன்வைட் 3 BBM ஓர் ஹையர். இந்த இதில் பாருங்கள், நான் மார்க் பண்ணிக்கிற இடத்துல. அதாவது என்ன சொல்கிறாங்கண்டா, நீங்கள் வந்து உங்களோட லிங்க் மூலம் உங்களுக்கு கீழே 3 பேரை இன்வைட் பண்ணணும். அதாவது நீங்கள் இந்த இடத்துலேருந்து 1 2 3 பேரை இன்வைட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த BBM 3யை பை பண்ணலாம். அப்போ யோசித்து பாருங்கள், நீங்கள் மட்டும் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணாமல் 3 பேரை அதாவது ரெஃபர் பண்ணி விட்டுறீங்க. ரெஃபர் பண்ணக்குள்ளே என்ன நடக்கும்டா, இந்த 3 பேரோட காசையும் கம்பெனிக்குள்ளே போகுது. இந்த 3 பேரில் ஒரு 2 பேர் சரி என்ன செய்வாங்க, டீம் ஒர்க் பண்ணுவாங்க. டீம் ஒர்க் பண்ண கம்பெனிக்குள்ளே நம்ம இன்கம் போகுது, கம்பெனிக்கு வருமானம் வருது. இப்போ ஒரு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். அதாவது $50 போட்டவருக்கு $2 கொடுக்குறதுல நஷ்டமும் இல்லை கம்பெனிக்கு, 75 போட்டவருக்கு $6 டெய்லி கொடுக்குறதுல நஷ்டமும் இல்லை. ஏன்டா, இவர் சும்மா 75 போட இல்லை, இவருக்கு கீழே 3 பேரை இன்வைட் பண்ணிட்டு தான் என்ன செய்கிறாரு, 75க்கு வராரு. அப்போ கம்பெனிக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தனவருக்கு கம்பெனி $6 கொடுக்க யோசிக்க இல்லை. அடுத்தது வந்து நாங்கள் இன்னொரு வீடியோ மேக் பண்ணிக்கிறோம், அதில் எப்படி கம்பெனி ப்ரொஃபைல் என்ன, கம்பெனி என்ன செய்கிறாங்க, ப்ராஃபிட் எப்படி கொடுக்குறாங்க, அதெல்லாம் நாங்கள் வந்து போட்டிக்கிறோம். கட்டாயம் அந்த வீடியோவையும் பாருங்கள். ரைட், அடுத்தது வந்து இப்போதைக்கு கம்பெனியில் நீங்கள் நினச்சா கூட அடுத்த பேக்கேஜில் வாங்க இயலாது. காரணம் என்னென்னா, நீங்கள் 4வது பேக்கேஜ் வாங்கணுமா இருந்தால் கம்பெனியில் 2 லட்சம் மெம்பர் இப்போ லைவாக ஓடிட்டிக்கும் அங்கே எத்தனை பேர் கம்பெனியில் ஈக்கிறாங்கன்னு சொல்லி அது 2 லட்சத்தை தாண்டிச்சா இருந்தால் இந்த பேக்கேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க. அதெல்லாம் இப்போ எங்களுக்கு தேவையில்லை. மேக்ஸிமமே இப்போதைக்கு கம்பெனியில் உள்ள பேக்கேஜ் வந்து $75 தான். அப்போ யார் வந்தாலும் $75 தான் வரப்போகிறோம். இது வந்து இன்வெஸ்டர்ஸ் மார்க்குள்ள பெனிஃபிட். இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோம், இந்த பாருங்கள், ஒரு சார்ட்டை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். கிட்டத்தட்ட நான் வந்து மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணி வெறும்
3 இண்டியோட 4வது நாள் 4 நாளைக்குள்ளே 358 பேர் 4 நாளில் 358 பேர் ஜாயின் பண்ணுறாங்களாக இருந்தால் என்ன காரணமாக இருக்கும்? இந்த ப்ரொஜெக்டரை பேக்ரவுண்ட், இந்த ப்ரொஜெக்டினுடைய பவர், இந்த ப்ரொஜெக்ட் அவ்வளோ அழகாக மோடிஃபை பண்ணிக்கிறாங்க, இந்த ப்ரொஜெக்ட் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. ஸோ ஒரே ஒரு காரணத்துக்காக தான் 358 பேர் வெறும் 3 நாளில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ யாரும் மிஸ் பண்ண வேணாம், கொஞ்சம் ரீசர்ச் பண்ணுங்கள், கொஞ்சம் பிளான் எடுத்து திங்க் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இடத்துல ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு கீழே ஒருத்தரை இன்வைட் பண்ணுங்கள், இன்னொருத்தரை இன்வைட் பண்ணுங்கள். இவங்க ஸ்டார்ட்டில் $12.5 வரட்டும், நீங்களும் 12.5 வாங்க, $12.5. இப்போ நீங்களும் என்ன செய்ய போகிறீங்க? 12லேயே 3 பேரையும் ஜாயின் பண்ணுங்கள். 12லேயே 3 பேரை ஜாயின் பண்ணால் இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால், இவங்க எல்லாரும் ஒவ்வொரு $1 ஏர்ன் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன செய்யும்? கிட்டத்தட்ட $1 இவங்கள்ட்ட இருந்து வரும். ஏண்டா இவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு டீம் லெவலில் இருந்து 50% இன்கம். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரைட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விளங்கும். அதாவது லெவல் 1 சொன்னால் உங்களோட லிங்க் மூலம் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட இருந்து 50% இன்கம் உங்களுக்கு வரும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறேன், நான் $75 போடுறேன். $75 என் டெய்லி இன்கம் எவ்வளோ? ஒரு நாளைக்கு $6 முன்னுக்கு பார்த்தேன். அப்போது ஒரு நாளைக்கு $6 எனக்கு ஏர்னிங்ஸ் வருதுண்டா, நான் உங்களோட லிங்கில் ஜாயின் ஆகினதுக்காக இந்த 6ல் 50% எத்தனை? 6ல் 50 $3. இந்த $3 உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வரும். என்ன காரணம்? நீங்கள் என்ன இன்வைட் பண்ணதுக்கா? அப்போ கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். என்ன மாதிரி ஒரு 3 பேரை நீங்கள் இன்வைட் பண்ணிங்களாக இருந்தால், நான் சொன்ன மாதிரி, நான் சார்ட் போட்ட மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வாரீங்க, கூட இல்லை $12.5 தான் போடுறீங்க, $12.5 போட்டிங்க. கீழே ஒரு 3 பேரை என்ன செய்கிறீங்க? $75 கொண்டு வரீங்க. 75. இப்போ என்ன செய்வாங்க? இவர் 75 போடுறதுக்கு இவருக்கு நஷ்டமா? இல்லை. ஏன்? $6 ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ண போகிறாரு. கிட்டத்தட்ட 10-12 நாளில் இவரோட கேபிட்டலை இவர் ரெக்கவர் பண்ணி எடுத்துருவார். நல்லா திங்க் பண்ணி பாருங்கள், நல்லா கால்குலேட் பண்ணி பாருங்கள். இவர் ஒரு நாளைக்கு $6 கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு $180 ஏர்ன் பண்ணுவார். இப்போ இவர் போட்டது வெறும் 75, ஒரு மாதத்தோட இன்கம் எவ்வளோ? 180. கிட்டத்தட்ட $105 இவர் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணிக்கார். இவர் மட்டுமா? சேம், இவரும் அதே பொசிஷன், $180. சேம், இவரும் 3வது பர்சனும் 180. அப்போ கிட்டத்தட்ட 180ல் 50% எவ்வளோ? 180ல் 50 90. அப்போ ஒருத்தருக்கிட்டேருந்து ஒரு மாதத்துக்கு $90 உங்களுக்கு வரும். இந்த 90 மாதம் முடிய தான் வருமானா? இல்லை, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அவர் 6 ஏர்ன் பண்ண உங்களுக்கு 3 கொண்டே இருக்கும். ஸோ இதே பொசிஷன் நான் இப்போ 3 பேருக்கு தான் காட்டினேன். நீங்கள் வேறு கம்பெனிகளில் உங்களுக்கு கீழே எத்தனை டைரக்ட் இன்வைட் பண்ணிப்பீங்க? எவ்வளோ பர்சன் இன்வைட் பண்ணிப்பீங்க? சும்மா திங்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கீழே ஒரு 10 பேரை மூவ் பண்ணுறீங்க. இந்த 10 பேரோட டெய்லி இன்கமில் இந்த ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு 50% வருதுண்டா, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அது மட்டுமா? இல்லை, 2வது 3வது 4வது 10வது லெவல் வரைக்கும் ஈச் லெவலுக்கும் 5%. இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க, நீங்கள் என்ன மட்டும்தான் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன்? ஒரு 10 பேரை இன்வைட் பண்ணால் உங்களுக்கு இந்த 10 பேரை யாருன்னு தெரியுமா? எந்த நாட்டில் இருக்கிறாங்கன்னு தெரியுமா? இல்லை, நான் ஒரு நெட்வொர்க்கர். என் டீம் ஸ்ரீலங்கா, இந்தியா, தமிழ்நாடுல, கேரளா, கர்நாடகா, அதே மாதிரி இப்படி இருக்கிறாங்க. அதே மாதிரி பாகிஸ்தானில், அதே மாதிரி UK, லண்டனில், அதே மாதிரி ஃப்ரான்ஸில், கனடாவில் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ நான் ஒரு 10 பேரை ஒவ்வொரு நாட்டிலேருந்தும் போட்டுட்டேன்னு வைங்க, உங்களுக்கு இந்த 10 நாட்டிலேருந்தும் என்ன செய்ய போகிறோம்? இவங்க செகண்ட் லெவல்ன்றதால 5% அவங்களோட டெய்லி இன்கம்லேருந்து வரும். அவங்க ஒன் டைமாக இல்லை, அவங்க ஒவ்வொரு நாளும் ஏர்ன் பண்ண உங்களுக்கு கொண்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இது மட்டுமா? இல்லை, 10 லெவல் வரைக்கும் ஏர்ன் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சது பெரிய ஒரு விஷயம். இதோட ஸ்டார்டிங் டேட்டையும் சொல்லிடுறேன். ஜூன் 3 தான் இந்த ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட். கிட்டத்தட்ட மே மாதமெல்லாம் நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம். ஆனால் ப்ரொஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணல. காரணம் என்னென்னா, அவங்க சொல்லியிருந்தாங்க 1 lakh மெம்பர் வந்ததோடு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி 1 lakh மெம்பர் ஜூன் 3 ரீச் பண்ணாங்க. ஜூன் 3 இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட இன்றைக்கு 1,45,000 மெம்பர்ஸோடு இந்த பிளாட்ஃபார்ம் ரன் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு கிழமையாக
அதனால் மிஸ் பண்ணாதீங்க. நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இப்போ லைவ் அவங்களுக்கு ஒரு வித்ட்ரோலையும் போட்டு காட்டிடுறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தால் அதாவது குரூப் லிங்க் கொடுக்குறோம், ஜாயின் பண்ணுங்கள், அட்மினை கண்டக்ட் பண்ணுங்கள், ஃபுல்லாக கிளியர் பண்ணி தரேன். இல்லாட்டி உங்களோட அப்ளைனரை கண்டக்ட் பண்ணுங்கள். ரைட், இப்போ எக்ஸாம்பிள் அசெட்டில் வந்து ஒரு $16 நாங்கள் அதை வித்ட்ரோல் பண்ணி பார்த்துருவோம். ரைட், வித்ட்ரோவில் கிளிக் பண்ணுவோம். எங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து PEP20க்கு வந்து $2, TRC20க்கு $6 மினிமம் இருந்தால் தான் நீங்கள் வித்ட்ரோ பண்ணலாம். இப்போ எங்கள்கிட்ட 16 கிட்ட இருக்குது. நாங்கள் என்ன செய்வோம், PEP20லேயே போடுவோம். ஃபீஸும் கொஞ்சம் லோ. நெட்வொர்க் ஃபீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இதில் $1 அப்படின்னு சொல்லி போட்டிக்கிறாங்க. ரைட், நாங்கள் PEP20யே கொடுப்போம். அப்போ அது வந்து லீஸ் ஆகிக்கும். ரைட், இப்போ நாங்கள் வந்து எங்களோட பைனான்ஸுக்கு போய்த்து ரைட், நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பைனான்ஸில் வந்து PEP20 அட்ரஸை காப்பி பண்ணுறோம். ரைட், அதுக்கு முன்னால் பேலன்ஸையும் காட்டிடுறேன். PEP20ல் வந்து பேலன்ஸ் வந்து USDT வந்து 0.785 தான் இருக்குது. நாங்கள் இப்போ என்ன பண்ணலாம், சைட்டுக்குள்ளே போகிறோம். PEP20 இங்கே நெட்வொர்க்கை வந்து PEP20லே வச்சுட்டு அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணுறோம். ரைட், USDT வந்து ஓல்டு USDTயும் கொடுப்போம், 16 கொடுப்போம். ரைட், 16 கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நெட்வொர்க் ஃபீஸை நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மைனிங் ஃபீஸ் வந்து $1. சரியா, இது வந்து கம்பெனி சார்ஜஸ். 10% வந்து செரிட்டி ஃபண்ட், அதாவது இவங்க வந்து செரிட்டி ஒன்று வச்சு ஒவ்வொரு வித்ட்ரோலுக்கும் 10%, அதாவது நீங்கள் $100 போட்டால் உங்களுக்கு $90 தான் வரும். என்னென்னு சொன்னால் அந்த மிச்ச 10% வந்து செரிட்டி ஃபண்டுக்குன்னு சொல்லி போயிடும். இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன், $16 வித்ட்ரோ பண்ணுறேன். அதில் 10% சார்ஜ் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி 10 இதோட ப்ளஸ் $1. இந்த $1 வந்து மைனிங் ஃபீஸ். ரைட், இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க, எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், இப்போ என்ன செய்கிறேன், வித்ட்ரோவில் கிளிக் பண்ணுறேன். வித்ட்ரோவில் கிளிக் பண்ணால் வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ண இமெயிலுக்கு போகும். இந்த ஒரேஞ்ச் கலரில் பாருங்கள், வெரிஃபிகேஷன் சென்ட் கோட் அப்படின்னிக்கு நான் சென்ட் வெரிஃபிகேஷன் கோடை கொடுக்குறேன். இப்போ இமெயிலுக்கு ஒரு OTP ஒன்று வந்திருக்கும். ரைட், பார்த்தீங்கன்னா BBM சென்டர்னு சொல்லி எங்களுக்கு OTP ஒன்று 2287ன்னு சொல்லி பாஸ்வேர்டு ஒன்று தந்திக்கிறாங்க. 2287 கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுறோம். வித்ட்ரோவல் சக்ஸஸ்ஃபுல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனஸ் ஆகிட்டு. ரைட், இப்போ நாங்கள் வந்து எங்களோட வெல்லட்டை செக் பண்ணுவோம். இப்போ நாங்கள் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8:23. நான் வெல்லட் அமௌண்ட் வந்ததோட உங்களுக்கு ஷோ கட் பண்ண எல்லாம் தேவையில்லை வீடியோவை. 8:23 டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எங்களுக்கு மெசேஜ் வந்துட்டு நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா வழங்கும். அதாவது இந்த இது பாருங்கள், பைனான்ஸ்லேருந்து எங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டிபாசிட் ப்ரோசஸிங், அதாவது வந்து ப்ரோசஸிங்கில் இருக்குது $13.5. ஸோ இதுதான் இந்த பாருங்கள், இதில் வைக்கும் 13.5 ப்ரோசஸிங்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. பாருங்கள், 8:23 வித்ட்ரோல் போட்டேன், 8:23க்கு என் வெல்லட்டுக்கு வந்துட்டு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ராஜெக்ட். யாரும் மிஸ் பண்ண வேணாம். ஏதாவது டவுட்டில் இருந்தால், பிளானை பற்றி டவுட்டில் இருந்தால் வேறு வீடியோ போட்டிக்கிறோம், அதை பற்றி பாருங்கள். இது வந்து ஒரு மோட்டிவேஷன் அண்ட் கிளியர், அதாவது டேஷ்போர்டில் வச்சு என்ன செய்கிறது எது செய்கிறதுன்னு தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ.